ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஹலோ சந்தோஷ், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, கதையை கேட்குறேன். ஓகே சார். இவர் பேர் சந்தோஷ். இவருக்கு படம்னா பைத்தியம். முழிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும், இல்லைல்ல தூக்கத்துலேயும் கூட சினிமா 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 படத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. டைரக்டர் ஆகணும்னு ஆசையில் இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்து வச்சாரு. பாட்டு எப்படி பாடின? ரொம்ப நல்லா பாடினீங்க சார். எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ என்னால் நல்லா பாட முடியும்னு நினைக்காத. இப்போ வீடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்ஜினியராக இருக்கணும்னு நினைக்காத. என்னால் நல்லா பாட முடியாதே தவிர நல்ல பாட்டை நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும். சரி, நல்ல முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறியா? ஓகே சார். ஓப்பன் பண்ணா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், பேரு கார்த்திக். ஓ, விவசாயிங்க மேல ஒரு அளவு கடந்த அன்பு. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முன்னாடி நிப்பாரு. மனைவி ஸ்ருதி தான் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு இப்போ முழுகாம இருக்கா. வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது விதி நடத்துற இந்த நாடகத்துல ராட்சசனுங்களுக்கு பலியாயிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணா வணக்கம். என்னங்கடா பேப்பர்ஸ் கொண்டு வந்தீங்களா? அண்ணா அது என்னடா செத்துட்டானா? செத்துட்டானா? அப்போ லேண்ட் பேப்பர்ஸ் அந்த லேண்ட் பேப்பர்ஸ் வேல்யூ என்ன தெரியுமா? நிதானமா டீல் பண்ண தெரியாதா? நீங்க சாகுறீங்களா இல்ல அவங்களுக்கு கொள்றீங்களா எனக்கு தெரியாது. ஒரே வாரத்துல அந்த பேப்பர்ஸ் என் கையில இருக்கணும். போங்கடா. ஏய் அண்ணா, புது எஸ்ஐ ஜெயகிருஷ்ணா, கொஞ்சம் பத்திரம். அவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க தான் கொன்னீங்கன்னு தெரிஞ்சது வச்சுக்கோ, உங்களை அங்கேயே போட்டு தள்ளிடுவான். புரிஞ்சுதா? சரிண்ணா. ஜாக்கிரதை. போங்கடா.
ஜெய், நீ என்ன மறக்கணும். வீட்டில் எனக்கு இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள உதறி தள்ளிட்டு என்னால் வர முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இந்த நிமிஷம் வரைக்கும் 2 பேரும் ஒன்றுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வேற வேற. நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இன்னொருத்தன் கூட போகணும்னு சொல்கிறேன். நம்ம உயிர் போகும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம உயிருக்கு உயிராக காதலிச்சவங்க அந்நியமாக போகிறாங்கன்னு தெரிஞ்சேன். உயிர் போன மாதிரியே இருக்கும். இந்த பூமியில் உன்னை என்னை விட அதிகமாக யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நடிக்கவே வராது. நம்பிக்கையோடு காதலிப்பேன் எல்லா நாளும். நான் காதலிச்ச உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைதியாக இருக்கேன். நாளையிலிருந்து உன்னை பார்க்கணும்னு துடிக்கிற என் கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, நீ எனக்குள்ளதான் இருக்கன்னு. நீ போகணும்னா போயிடு. ஆனால் குட்பைன்னு மட்டும் சொல்லிடாத. மறுபடியும் திரும்பி வருவேங்கிற ஆசையிலேயே வாழ்ந்துருவேன் மூச்சு இருக்கிற வரைக்கும். மாமா, எனக்கு வாழவே பிடிக்கல. அம்மா ஸ்ருதி, சந்தோஷங்கள் கற்றுக் கொடுக்காத எத்தனையோ விஷயங்களை கண்ணீர் நமக்கு கற்றுக் கொடுக்குமா. வெற்றி கற்றுக் கொடுக்க முடியாத எத்தனையோ பாடங்களை தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குமா. இந்த பூலோகத்துல யாருமே நிரந்தரமானவங்க இல்லை. எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியவங்க தான். என்ன ஒண்ணு, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கலாம். ஆனா பிறந்த ஜீவன் எல்லாமே ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதை தாங்கிக்கணும். தாங்கிக்கிட்டு அப்படியே முன்னேறி போகணும். ஆனா இப்படி கோழையாட்டம் தோல்விக்கெல்லாம் துவண்டு போக கூடாதுமா. வாழ்க்கைங்கிறது வெறும் இலக்கு மட்டும் இல்லை, வேகமா போய் அடையிறதுக்கு. ஆபத்துங்கிறது துக்கம் மட்டும்தான். அதை முழுங்கிறதுக்கு கத்துக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து நீ வெறும் உன் வயிற்றுல வளர்ற உன்னோட குழந்தைக்காக அவனோட எதிர்காலத்தை பத்தி மட்டுமே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை என் மகன் முன்னாடியே செத்துருவான்னு தெரிஞ்சுதானோ என்னவோ, அந்த கடவுள் அவனையே மறுபடியும் உன் வயிற்றுல குழந்தையா பிறக்க வச்சிருக்கான்.
கொல்லாதீங்க கொல்லாதீங்க கொல்லாதீங்க. டேய் என்னடா என்னாச்சு? என்னாச்சுடா? அண்ணே எஸ்ஐ நம்மளை கொன்னுட்டாண்ணே, நம்மளை வாழ விட மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மைதான்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் எஸ்ஐ எப்படிடா கொல்லுவான்? எஸ்ஐயை தான் கொல்ல போறான். இது ஃபிக்ஸ். மாமா மாமா நாட் ஜெய், இன்ஸ்பெக்டர் ஜெய் கிருஷ்ணா. உங்க ஹஸ்பண்ட் மர்டர் பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். நான் உள்ள வரலாமா? ஓகே வாங்க சார். உங்க மகனை யாரு, எங்க, எப்படி கொண்டாங்க? ஆக்சுவலி அன்னைக்கு வணக்கம் சார். யாருப்பா நீங்க? கார்த்திக் சாரை சந்திக்கணும். ஓ, கார்த்திகை பார்க்கணுமா? கூப்பிடுறேன், உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்னடா யோசிக்கிறோம்? மரியாதையா வெளியில போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? ஐயோ என்னாச்சு? கார்த்திக் 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 ஐயோ கார்த்திக் ஐயோ கார்த்திக் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்கள நான் அப்பதான் முறையா பார்த்தேன். பார்த்தா அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும். ஓகே, என் நம்பர் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. 9966600222. கண்டிப்பா ஃபோன் பண்றேன் சார். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ
ஹலோ ஸ்ருதி. எப்படி இருக்க ஜெய்? அதோ இருக்கு, சொல்லுங்க. எதுக்காக அப்படி சொல்ற ஜெய்? என் மேல உள்ள கோபம் இன்னும் குறையலையா? உன் மேலே இருக்க கோவம்லாம் மேலே இருக்க மேகம் வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நான் அவனை பார்க்கணும். பார்க்க வருவியா? சரி. கார்த்திக்! பாத்தியா ஜெய், காலம் எப்படி மாறிடுச்சுன்னு. லைஃப்னா இதான் போல இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தூரமாக்கி விட்டுரும். ஜெய், இப்படி மௌனமா இருக்காத, ஏதாவது பேசு. உன்னை அப்படி பார்க்கணும்னு நினச்சேன். இப்படி பார்த்ததும் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. வாழ்க்கை பெருசோ சின்னதோ, இலக்கு கிட்டேயே தூரமோ, தொடர்ந்து போகிற இந்த பயணத்தில் நிரந்தரமாக இருக்கிறது ஒரு புடி ஞாபகார்த்தம் மட்டும்தான் ஜெய். சில உறவுங்க வாடகை வீட்டுக்காரங்க மாதிரி. எவ்வளோ அன்பு காட்டினாலும், எவ்வளோ கூடவே இருந்தாலும் எப்போவுமே அவங்க நமக்கு சொந்தமாக முடியாது. அப்படி பேசாத ஜெய். அப்பவும் இப்போவும் எப்போவும் நீ எனக்கு ஸ்பெஷல் தான். அவ்வளோ எதுக்கு, இந்த மாதிரி எவ்வளோ நேரம் உன் கூட உட்காந்தாலும் எனக்கு அது நல்லா இருக்குன்னு தான் தோணும். ப்ளீஸ், எப்போவுமே நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பியா ஜெய்? நல்லா மாட்டினான்டா போலீஸ்காரன். வாடா. உன்னை இப்படியே கட்டி பிடிச்சு செத்துலாம் போல இருக்கு. நீ என் கூட இருந்தா போதும். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி எதிர்கொள்ள முடியும். ப்ளீஸ், என்னை போகாத. இந்த மாதிரி நீ எப்போ ஆளக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்து பார்த்துப்பேன். அண்ணா, ஒரு தடவை இதை பாருங்க. ஆஹா, போலீஸ்காரன் செம்மையா மாட்டிக்கிட்டான்டா. இவனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவனை நம்ம தூக்கிட்டோன்னா
இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணா, இந்த வாட்டி நம்ம போடுற ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகக்கூடாது. டேய், நாம வைக்க போற செக்குக்கு அவன் செக் அவுட் ஆகியே தீரணும். நீங்க தானடா என் மகனை கொன்னது? உங்க எல்லாரோட கதையை முடிக்காம விட மாட்டேன்டா. ஹலோ பெரியவரே, ஓ மகனை கொன்னது நாங்க தான். ஆனா கொல்ல வச்சது யாரு தெரியுமா? பாத்துக்க, உங்க மகனை கட்டிக்கிட்ட உங்க மருமக, அப்புறம் அவளோட கள்ள காதலனும். துரோகி மருமகளா? இப்போ என்ன சொல்ற பெருசு? முதல்ல உங்க மகன் கதையை முடிச்சவனை போய் முடிங்க, அதுக்கப்புறமா எங்க கதையை முடிக்கலாம். போயா போ. உங்க மகனை கொண்டவங்க இவனுங்க பணத்துக்காக உயிர் எடுக்கிற கொலகார பாவி. உங்க மகனை கூட ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக கொண்டுட்டானுங்க. இதெல்லாம் நான் நம்பணுமா? நீங்களே கொண்டுட்டு எவ்வளவு நல்லா நடிக்கிறீங்கடா. அந்த அடியாளுங்க கூட சேர்ந்து நீங்க என் பையனை கொன்னு போட்டுட்டீங்கல்லடா. மாமா, அவர் எப்படி கொள்ளுவார்? முதல்ல என் பையன் சாகிறதுக்கான காரணம் நீ. உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. மாமா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியும். நீங்க 2 பேரும் லவர்ஸ். உங்க 2 பேருக்கு நடுவுல இடைஞ்சலா யாரும் இருக்கக்கூடாதுன்னு நல்லா பிளான் பண்ணி என் பையனை கொன்னுட்டீங்களடி. என் மகன் சாவுக்கு காரணமான உங்க 2 பேரையும் நான் வாழ விட மாட்டேன். ஆசைச்சிங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். நான் எப்படி உங்க மகனை கொல்லுவேன்? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? எஸ், என் மகனை கொன்னது நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அசஞ்ச கழுத்து அறுத்துருவேன். பெரியவரே, கண்ணை வாங்கி சுட்ட தள்ள. கொல்லாதீங்க. பிறக்க போற என் புள்ள மேல சத்தியமா நான் அவரை கொலை பண்ண சொல்லல. ஸ்ருதி,
பெரியவரே நல்லா சுட்ட கண்ணை கொண்ட பெருசு உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். இந்த போலீஸ்காரன் சொன்னது உண்மைதான். உங்க மகனோட சாவுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க மகனை எதுக்கு கொன்னோம் தெரியுமா? வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10 ஏக்கர் சம்மந்தப்பட்ட ஒரிஜினல் பேப்பர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ம் அது எங்களுக்கு வேணும். அது உங்களோட ஆமாம், லேண்ட் எங்களோடது இல்லை, ஆனால் எங்களுக்கு தான் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தருவோம். முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க. சார் ஒரு வாட்டி யோசிங்க. என்னடா யோசிக்கிறது? இதே வெளியில போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவாங்க? அண்ணா அவனை சுட்டு கொன்னுட்டான் இந்த லூசு பைய. வாங்கடா. கார்த்திக் 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 என்னாச்சு? கார்த்திக் 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 அநியாயம் பண்ணிட்டீங்களடா. அம்மாடி ஸ்ருதி, அம்மா என்ன மன்னிச்சிருமா. எந்திரிமா. அவ்வளவு ஒண்ணு பண்ணாதடா. விடுறா. லேண்ட் பேப்பர்ஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு. என் மருமகளை ஒண்ணு பண்ணிடாதடா. மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன் மகனை கொன்ன மாதிரியே உன் மருமக இவ வயிற்றுல இருக்க குழந்தை 2 பேருமே செத்துருவாங்க. வேண்டாம், நான் சொல்றேன். மேல மேல இருக்குடா, அங்கதான் இருக்குடா. ஏய் வாங்கடா. சுருதி சுருதி. சுற்றாதீங்க சார், சுற்றாதீங்க. வேணாம் சார்.
நல்ல கலைஞன் தான் நீங்கள். எனக்கு கலைஞர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ ரெஸ்பெக்ட். முடிஞ்சா இந்த கலையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடு. 10 பேருக்கு வாழ்வாதாரமாவது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எப்படி கொலை பண்ணுவேன்? தப்பு தானே? இங்கே பாரு ரெட்டி, நம்மளது இல்லைனா எப்போவுமே நம்மளது ஆகாது. ஆசைப்படு, தப்பு இல்லை. பேராசைப்படாத, உயிர் போயிடு உனக்கு. அந்த 10 ஏக்கர் மறந்து போயிடு. இவ்வளோ நேரம் பேசியும் முக்கியமான விஷயத்த சொல்லலைல்ல. ஸ்ருதிக்கு பையன் பிறந்திருக்கான். அவள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாத. பண்ண இந்த கோலத்தில் மிதப்ப. ஜாக்கிரதை. ஏய் ஏய் ஏய்
வேணாம் வேணாம். ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பர். தேங்க்யூ சார். ஃபுல் ஸ்டோரி எடுத்துட்டு வா, ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் ஸ்டோரி ரெடி சார். சூப்பர். ஆர்டிஸ்ட் யார் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே. அடுத்த மாதத்தே ஷூட் ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். போயிட்டு வரேன் சார். ம். வணக்கம் சார். வணக்கம்யா, உட்காரு உட்காரு. நீ சொன்ன கதையை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட சொன்னேன். அந்த பையனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வேணுமா? உங்ககிட்ட லவ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இவன் தான் அந்த பையன். இவனுக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லு. ஓபன் பண்ணா ஒரு பையனும் பொண்ணும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஓகே. பாஸ், வண்டி நிறுத்து. हे चलो चलो. हेलो, यार நீங்க? अरे भैया चलो. எங்க அப்பா யாரா இது இப்படி இருக்கா? ஏய் சூப்பரா இருக்குடா. என்னடி இப்படி பாக்குற? அப்படி பார்க்காத. பீர் குடிக்குது. என்னடி கீழே வர? அடி பாவி. எனக்கு என்ன தோணுது? இப்ப நானே கொடுக்குறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்ப என்ன சொல்ற? டேய் லூசாடா நீ. உன் பொண்டாட்டிக்கெல்லாம் மொத்தமே கொடுக்க மாட்டியா? எங்களை பத்தி இதுக்கிட்ட பொறாமப்படுற? சரியான ஃபீலிங்லெஸ் இடியட் நீ. ச்சே,
ஏய் உன் ஃபோனை கொடுக்குறியா? எதுக்கு? என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. டிரைவருக்கு கால் பண்ணணும்ல. இந்தா. மேடம். டிரைவர் கார் எடுத்துட்டு ஃபோர்ட் கிட்ட வந்துரு. ஓகே மேடம். கார் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அங்க போய் உட்காரலாமா? Why not? உன் பேர் என்ன? தேவதாஸ். என்னோட பேரு பார்வதி நினைச்சியா? இல்லையே. பார்வதி தான். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. எனிதிங் ப்ராப்ளம்? லவ் ஃபெயிலியர். ஓ இன்ட்ரெஸ்டிங். லைஃப்பில் சில பேரை நம்ம நம்மளோட உலகமாக நினைப்போம், ஆனால் அவங்களோட உலகத்தில் நமக்கு இடம் இருக்காது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்கிறீங்களா? ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தோம். ஷைலு, நீ உட்காரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. பின்னாடி ஒரு அழகான பொண்ணு வந்து உட்காந்துருக்கடா. அப்படியா மச்சி? இப்ப பாடுறா என்னோட டேலண்ட. இடியட். காலி பசங்க. முட்டாள். ஷைலு, ஏதோ ஆர்டர் பண்ணியா? இன்னும் இல்லை. வெயிட்டர், 2 கேப்பரிச்சினோ. அப்புறம் நீ தான் சொல்லணும். டேய் மாப்பிள்ள, இந்த பொண்ணு ட்ரெஸ்லேயே இவ்வளோ அழகா இருக்கான்னா ட்ரெஸ் இல்லாம இருந்தா? சார் 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 இல்லை சார், நான் இல்லை சார். பொண்ணுங்களை தப்பா பேசுற தப்பு தானே? தெரியாம தானே? தெரியாம. அண்ணா அடிக்காதண்ணா. என்னடா பவுடர்ண்ணா. இதுக்கு இவ்வளோ பூசி இருக்க? వెయ్యిల్లో గ్లామర్ అడి వాంగామ ఇருக்கு. నేను ఎక్కడ కొడితే కోపం తగ్గుతుందో నాకే తెలియట్లేదు. నీ బాడీలో ఏ స్పాట్లో కొట్టాలో నువ్వే డిసైడ్ చేసుకో. அக்கா ப்ளீஸ்க்கா, ஆமாவா அடிக்க வேணான்னு சொல்லுங்கக்கா. அவன் வந்துட்டு இருக்காங்க்கா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா, அடிக்க வேணான்னு சொல்லுங்கக்கா. Cheers மச்சான். தாஸ். ஷைலு. தாஸ், சொல்லு, என்ன விஷயம்? நீ என் ஞாபகத்துக்கு ரொம்ப வர தாஸ். என் வீட்டுக்கு வரியா? உன் வீட்டில் இப்போ அம்மா, உன் அப்பா, உன் தம்பி எல்லாரும் இருப்பாங்கல்ல.
நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். நீயே இங்க வந்துரு. 1 minute. எங்கே இவன்? தாஸ், என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? கூப்பிட்டது யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு. என்ன ஏன் நினைப்பாவே இருக்கா? ஆமா. என் போனையே நீ கட் பண்றியாடா? டேய் சும்மா ஃபோன் பண்ணாதடா. வை. வேணாம் தாஸ், வேண்டாம். Some other time. What a cute love story. அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என் டார்லிங் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா? ஃபோன் பண்ணலாம். என் ஃபோனையே கட் பண்ணுறியா? இவ என்ன ஏன் காலை கட் பண்றா? இவளுக்கு என்னாச்சு? ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல. அடியே, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லவ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் தெரிய மாட்டாங்க, கல்யாணம் பண்ணும்போது லவ்வர் தெரிய மாட்டான்ல. உனக்கு இருக்குடி, இரு வரேன். தேங்க்ஸ் பாஸ். ஓகே. ஏய் வெள்ளவாடி, வெளில வா. செல்லு வெளியே வா. செல்லு உன்னதான் கூப்பிடுறேன். யாரா நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? சைலஜாவை கூப்பிடுங்க. அடடடடா, கைக்கு மருதாணி, கலர் கலரா வளையல், ஃபேஸில் மேக்கப். இவ்வளோ அழகா ரெடியா யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஏன் நிலமை என்னடி? டேய் வெளியே போடா. கைய விடுறா, கைய விடுறா. அப்பா நீங்க ப்ளீஸ் உள்ள போங்க. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா நீங்களும் போங்க.
சொல்லுடா, பேசணும்னு சொன்னல, இப்ப பேசு. ஸ்மெல் வருதா? குடிச்சா வராதா பின்ன? விஷயம் என்னன்னு சொல்லு. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. நான் ஒன்ன மாதிரி இல்லை. ஸ்ப்ரே தூக்கல் அடிச்சிருக்க போல இருக்கு. ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. என்னடி இப்படி நெளிஞ்சிட்டு இருக்கா? அன்னைக்கு மொத்தம் கொடுத்தப்ப வாங்கினல, இப்போ என்னாச்சு? எல்லாமே உன் இஷ்டம் தானா? ஓவரா பண்ணதடி. வெள்ளையா இருக்கிற திமிரா நீ தானடி காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொன்ன. இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போறா? பேசு. என்னடி அழுவுற? அழுதா விட்டுருவேன் நினைச்சியா? உனக்கு கொஞ்ச நெஞ்ச கொழுப்பலாம் இல்லடி. நீ விட்டுட்டு போனா பழைய பட தேவதாஸ் மாதிரி ஆயிடுவேன் நினைச்சியா? நெவர். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட அழகான பொண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். என் கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் கார்டு உன்கிட்ட தாண்டி கொடுப்பேன். உன் கண்ணு முன்னாடியே தாலியை கட்டுவேன். இந்த தேவதாஸ்க்காக உன்னை விட அழகான ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பா. குட் பை. வாங்க போலாம். சரி. யார் நீ? உன் பேர் என்ன? நீ எங்க இருப்ப? எப்ப என் கண்ணுல படுவ? நம்பர் கொடுத்தேன்னு சொல்கிறா. இந்த நம்பர் இல்லை, எந்த நம்பரும் இல்லை, எந்த நம்பரும் இல்லை. இந்த நம்பருக்கு பண்ணலாம்.
தாசு பாரு பாரு தான். நிஜமா பாரு தானா? ஆமா. லஞ்ச் டைம்ல காஃபி டேல மீட் பண்ணோம்ல. சரி, மேரேஜ் பத்தி என்ன யோசிச்ச? எங்க அப்பா இவ என்ன விட இவ்வளோ ஸ்பீடா இருக்கா? அது வந்து பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் தருவியா? சரி, ஓகே, பாய். பாரு 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 லைன்ல தான் இருக்கேன். சொல்லு தாஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போ மீட் பண்ணலாமா? இப்போ வா. நோ தாஸ். Some other time? Some other time. ஹலோ தாஸ், தண்ணி அடிக்கலாமா? பாரு? ஆமா, நான் பாரு தான் பேசுறேன். இன்னும் ஒயின் ஷாப் கூட திறந்திருக்க மாட்டாங்களே. நான் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கியா? எங்க இருக்க? உன் வீட்டு வாசல்ல தான். டோரை ஓபன் பண்ணா உள்ள வந்துருவேன். 1 second. அட கடவுளே, இவ என்ன நேரா வீட்டுக்கே வந்துட்டா? டேய் வாசு, எந்திரா. டேய் வாசு, எந்திரா. டேய் வாசு, வாசு, வாசு எந்திரா. டேய் வாசு. பா. ஹே, என்ன ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தியா? இல்லையே. என்ன இந்த பொண்ணு இப்படி குடிக்கிறான்னு பார்க்குறியா? சாஃப்ட்வேர் ஆஃபீஸில் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணி வெறுத்து போயிடுச்சு. எப்படா சாட்டர்டே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாட்டர்டே வந்ததும் ஃபுல்லாக குடிச்சிட்டு சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். தாசு, you're so sexy. யப்பா, இவ பேச்சுக்கே போதை ஏறுதே.
பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கு தான் அன்னைக்கு யோசிக்காமலே முத்தம் கொடுத்துட்டேன். நீ ஓப்பனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமா தாஸ்? பண்ணிக்கலாம். யாரு? கருப்பை முழிச்சிட்டான் போல இருக்கே. தாஸ், எங்க அண்ணன் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். ஓகேயா? சரி. பாய். அவனே ஒண்ணா எதுக்கடா இத்தனை தடவை கதவை தட்டுறா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நீ எதுக்குடா டோரை சாத்தின? உன் கொரட்டை சத்தம் தாங்க முடியாம தான். ஓ, இத்தனை பேர் யாரா குடிச்சாங்க? நைட்டு நம்ம தானடா அடித்தோம். இத்தனை பேரா? இல்லைடா, அந்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், வர்றவன் போகிறவன் எல்லாரும் வந்து அடித்தாங்க. மூடிட்டு எடுறா. நம்ம இத்தனை பேராடா குடிச்சோம்? Oh, inside edge. Lucky way to start the pull shot. That's nicely played. Enough wood on it to get him a 4. Up and ஹே, இந்த நேரத்தில் வந்திருக்க? மனசு சரியில்லடா, அதனால தான் வந்தேன். 6. பாரு, பியர் குடிக்கிறியா? ஆ, பியர். ஓகே. College for 2, the chance of run out, wrong hand altogether. பாரு, பாரு, ரிலாக்ஸ். நோ தாஸ். என்னாச்சு உனக்கு? ஜஸ்ட் ரிலாக்ஸ். பாரு, என்னாச்சு? என்னடி இப்படி குத்திட்ட? நீ எதுக்குடா எங்க அண்ணனை கொலை பண்ண? நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வந்தேன்ல, கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன்னு நான் சொன்னேன்ல, பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன கொலைகார மாதிரி தெரியுதா? ஏய், you're a criminal. பாரு, கிட்ட வராத. பாரு, கிட்ட வராத. நீ கெட்டவன். பாரு, உன்னை மாதிரி ஒரு கெட்டவனை நம்பி நானும் மோசம் போயிட்டேன். பாரு, உன்னை காதலிச்சதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும். என்ன பண்ற பாரு? பாரு, பாரு ப்ளீஸ். பாரு, நீ கிட்ட வராத. பாரு, பாரு ப்ளீஸ். பாரு, எதுக்குடா எங்க அண்ணனை கொலை பண்ண? பாரு, இல்ல பாரு. பாரு, 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 எதிரி பாரு. பாரு, பாரு, எதிரி பாரு. பாரு, எதிரி பாரு. பாரு, எதிரி பாரு. பாரு, 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 எதிரி. பாரு, பாரு, எதிரி பாரு. பாரு, பாரு, எதிரி பாரு.
பாரு பாரு பாரு. என் தங்கச்சி பாரு இது வரைக்கும் என்கிட்ட இது வேணும்னான்னு என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எதுக்குன்னா பாரு கேட்கறதுக்கு முன்னாடியே தி பெஸ்ட்டை கொடுத்தேன். அண்ணனுக்கு தங்கச்சி கடமையாக இருக்கலாம், ஆனால் தங்கச்சிக்கு அண்ணன் தான் பலம். உறவு எப்பவுமே தாங்க முடியாத அளவுக்கு பாரம் இல்லை, பிரிகிற அளவுக்கு விலைமதிப்பற்றதும் இல்லை. தாங்கிக்கிட்டா பலமாக மாறும், புரிஞ்சுக்கிட்டா அதோட மதிப்பு இன்னும் அதிகமாகும். எனக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை நம்புங்க, உங்கள் தங்கச்சிக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன். என் உயிரை விட அதிகமாக பார்த்துக்கிறேன். சார் 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 எந்திரிங்க சார். ஏய் சார் சார் எந்திரிங்க சார். சார் 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 எந்திரிங்க சார். சார் 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 ஏய் மனஸ்தாபத்தாலேயும் அழகான 100 வருஷ வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. காதலுங்கிறது கண்ணால பார்த்து கண்ணீரால முடியறது இல்ல, மனசுல பிறந்து உயிருள்ள வரைக்கும் இருக்கிறது தான் காதல். காதலிங்க, காதலிக்கும்படி செய்யுங்க. நல்லா இருக்கு. இது ப்ரெசண்ட்ல இருக்க யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். பையன்கிட்டையும் சொல்றேன், நீ ரெடி பண்ணிக்க. ஓகே ஓகே சார். டேய் மச்சி, சீக்கிரம் வந்துரு. சர்ரா. என்னடா என்னாச்சு? அந்த கார் உனக்கு 2 லட்சம் கொடுத்த மச்சி, காசை கேட்டதுக்கு இப்படி அடிச்சிட்டான். வா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். டேய் இவனுங்களுக்குலாம் போலீஸ் செட் ஆகாதுடா. நீ சரின்னு சொல்லு, என் ஃப்ரெண்டே இறக்குறேன். வெறும் 20,000 தான். உன் காசு உன் கிட்ட வரலனா என்கிட்ட சொல்லு. சரி வர சொல்லு, உடனே வர சொல்லு. டேய் மச்சி, சொல்லுடா மச்சான். ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் மச்சி. ஃப்ரெண்டுங்கிற சின்னதுங்கிற எவ்வளோடா வாங்கி தருவ? ஒரு 20,000 தேரும் மச்சி. சரி, லொக்கேஷன் அனுப்பி. எங்கடா கேண்டிடேட்டு? உள்ள இருக்கா மச்சி. அவன் பேர் என்ன? உஸ்மான் அண்ணா. சரி வா.
யாரா நீ? 2 லட்சம் எப்படா தருவ? யாரா நீ? என்னையே அடிச்சு என்கிட்டயே காசு கேட்குறியா? 2 லாக். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? 2 லாக். ஆனா என் லைஃப்ல நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது கூட இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு என்னதானே வேணும்? அவன் என் ஃப்ரெண்டு. நீ அவனுக்கு 2 லட்சம் கொடுக்கணும்ல, அவன் காசு அவங்ககிட்டே கொடுத்துரு. டேய், அந்த காசு எடுத்துட்டு வாங்கடா. அண்ணா. டேய். டேய், இன்னொரு முறை இந்த மாதிரி செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சது, எலும்பெல்லாம் நொறுக்கிடுவேன். இந்தாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. டேய், நீ எனக்கு பணம் கொடுத்த, நான் அதுக்கு வேலை செஞ்சேன், அவ்வளோதான். இந்த சென்டிமெண்ட் டைலாக்லாம் வேண்டாம், அது எனக்கு செட்டே ஆகாது. இப்போ நீ ஹாப்பி தானே? ஹாப்பிண்ணா. சரி வா, செலிப்ரேட் பண்ணலாம். ஏய், என்னடா ராஜா, ஃபுல் பாட்டில் குடிப்ப, இப்போ ஆஃப் பாட்டிலே ஏறிடுச்சு. இந்த நேரத்தில் யாரா போன? ஹலோ. என்ன தம்பி, பேசிட்டு இருக்கிறது ராஜா தானே? ராஜா தான், சொல்லுங்க. எங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா தம்பி. இதில் என்ன இருக்கு? எவனா ஒரு பலியாட லவ் பண்ணியிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பா. பாருப்பா, எங்க பொண்ணை கண்டுபிடிச்சி நீ கூட்டிட்டு வந்தா உனக்கு 50 கொடுப்பேன். இது ரொம்ப ரிஸ்கான வேலைப்பா. 50 எங்க பார்த்தோம்? என்னப்பா, இந்த சின்ன வேலைக்கு உனக்கு 50 லட்சம் கொடுத்தா போதாதா? என் சொத்தை பூரா எழுதி கொடுக்க சொல்றியா? என்னது 50 லட்சமா? என்ன ரெடி? 50 லட்சமா? ரெடி. லேட் பண்ணாம பொண்ணோட போட்டோவை அனுப்பி வைங்க. நீங்க காசை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, நான் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். சரிப்பா, போட்டோ அனுப்புறேன்ப்பா. 50 லட்சமா? 50 லட்சம்டா. அம்மா லட்சுமி தாயே, எங்கம்மா இருக்க? நீ என் கண்ணில் தான் படணும். இதோட ராஜு லட்சாதிபதியா மாறிடணும். நிஜமாவே நீ எனக்காக தான் ஓடி போயிருக்க. எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துரு. என் செல்லம்ல, என் தங்கமே.
காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ். ஏய், அவங்க வந்துட்டு இருக்காங்க. எந்திரிங்க. யார் வந்தாலும் காரை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். வேணும்னா உங்களுக்கு பணம் தரேன். நிறைய பணம் தரேன். பணமா? எவ்வளோ? 50,000 தரேன். ப்ளீஸுங்க. அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்னது? நான் குடிச்சிருக்கேன், நீ தான் டிரைவ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. எந்திரிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஏறுங்க ப்ளீஸ். அந்த மகாலட்சுமி எப்போ என் கண்ணில் போடுறாலோ 50 லட்சம் எப்போ என் கைக்கு வருமோ. ஏய், என்னாச்சுங்க? நீங்க என்ன என் கார்ல? நீங்க தானே சொன்னீங்க நைட் கார் டிரைவ். என் ஃபோன் அவ்வளோ இவ்வளோ ஒன்று தானா? என்ன பண்ணுறது? என்ன? இதுக்கு தான் போகிறேன், வரியா? போயிட்டு வாங்க. அண்ணா ஃபோன் வருதுண்ணா. ஹலோ, ரெடி? உங்க பொண்ணுக்கு அரைச்சிட்டா? பணத்தை ரெடியா எடுத்து வைங்க. என்னையா அதுக்குள்ளே கிடைச்சிட்டாளா? உன்னை எப்படிப்பா நம்புறது? அம்பைக்கு அனுப்பி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. பரவாயில்லையப்பா, ரொம்ப ஸ்பீடா இருக்க. லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. ரெடி? கவுண்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, கம்மியாகாம பார்த்துக்கோங்க. ரோசக்காரங்கப்பா, எங்ககிட்ட எல்லாமே அதிகம்தான். வந்துரு. டேய், வண்டி எடுங்க. மேடம், கொஞ்சம் வண்டியை தள்ளுறீங்களா? ஓகே. எப்படி போறது? கடவுளே, என்ன பண்றது?
அப்போ என்னடா இப்படி இடிச்சிட்டீங்க? படுவாவீங்களா? என்னாச்சு? காருக்கு என்னாச்சு? வண்டி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சரி. நான் இவன் சரியா பார்க்காம இடுப்பு என்னமா இருக்கு? தெரிஞ்சா கொன்றுவா இருக்கேன். இப்ப நான் பண்ண போற ஆக்டிங்க்கு மாட்டவே கூடாதுடா சாமி. மாட்டினா அவ்வளவுதான்டா. டேய், உண்மையிலே கண்ணு தெரியாதா? இவ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரா? இது வேறையா? ஆத்தாடி பாக்குறாளே, ஒருவேளை நான் கூட இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ? சமாளிடா டேய். பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. பார்ப்போம். கிட்ட வந்துகிட்டு இருக்கா. ஆத்தாடி மாட்டிக்காம இருந்தா. மாட்டிக்காத, கொடுத்துறாத. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். பண்றேன் பாரு. அதுல குத்திடுவா. டேய், தைரியத்தை இழந்துராத. பி ஸ்ட்ராங். என்ன பண்றாங்களோ? என்னடா இவ விட மாட்டா போல இருக்கே. எல்லாம் கண்டுபிடிச்சாலா என்ன? ஐயோ. டேய், உனக்கு கண்ணு தெரியும்ல? போய் சொன்னா கண்ணை குத்திடுவேன். அம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடுமா, என்ன விட்டுரு. இந்த விஷயத்த தயவு செஞ்சு அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. என் 3வது தாரங்கிட்ட போறம்மா. தயவு செஞ்சு விட்டுருமா. அப்புறம் எதுக்கு போய் சொன்ன? புத்தி கேட்டு போயிருச்சு. சொல்லாதம்மா, உன் காலை கூட பிடிக்கிறேன். ப்ளீஸ்மா. நீ எங்களே ஏமாத்துவியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ராஜா வந்ததும் சொல்லுவேன். அம்மா, உனக்கு ஒரு கும்பிடுமா, காலில் கூட விடுறமா. தயவு செஞ்சு விட்டுருமா. ராஜா, இவனுக்கு கண்ணு தெரியும். அது எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன இவன் முன்னாடியே தெரியும்ன்றான்? ஐயோ, கிட்ட வரானே. சார், திருட்டு குருடா. சார், ஏண்டா திருட்டு கபதி? உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார். எனக்கு 4 பொண்டாட்டிங்க சார். நான் இல்லைன்னா 4 பேரும் 4 திசைக்கு போயிடுவாங்க சார். யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களேன்னு சின்னதா ஒரு பிட்டை போட்டேன் சார். மன்னிச்சிருக்கேன் சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். நான் அப்படியே இங்கேருந்து ஒரு லிஃப்ட் கேட்டே போயிடுறேன் சார். ராஜா, அவனை விட்டுரு. தப்பிச்சிட்டடா டேய். நல்ல வேலை.
நம்ம கிட்ட பேசின கேண்டிடேட் இவன் தானா? ஆமாண்ணே. அண்ணா ஃபோன். ரெட்டி, நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ஒரு வாட்டி கார்ல இருந்து இறங்கி வாப்பா. பாருங்க ரெட்டி, காரில் தான் பொண்ணு இருக்கா. காசு கொடுத்துட்டா பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். நில்லுப்பா. உன்னை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கொஞ்ச நேரம் பார்க்க விடு. சரி, காசுக்காக எதுவும் செய்வியா? காசுனா உனக்கு அவ்வளோ இஷ்டமாப்பா? இல்லை. வேற? நீ இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கிக்கே இருக்குப்பா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு வேண்டிய அளவு காசு தரேன். நீ என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? செய்ய மாட்டேன். வேலை என்னன்னு சொல்லு, ரேட் என்னன்னு சொல்லு. தம்பி, கொடுத்துரு. சரிண்ண. டேய், போய் பொண்ணை கூட்டு வாங்கடா. வந்து ஒரு ஹக் கொடுத்துட்டு போறது. போதும்பா. என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. ராஜா, இவங்க என்ன கொன்னுடுவாங்க ராஜா. ப்ளீஸ் ராஜா, என்ன இங்க கூட்டிட்டு போயிடு ராஜா. ப்ளீஸ் ராஜா. இவங்க என் ஆளுங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க ராஜா. என்னையும் கொன்னுடுவாங்க ராஜா. ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா. அவ பைத்தியம்பா. அவளோட பேச்செல்லாம் நீ கண்டுக்காத. வேணும்னா நான் உனக்கு ₹1,00,00,000 தரேன் ராஜா. ப்ளீஸ் ராஜா, ப்ளீஸ் ராஜா, ப்ளீஸ் ராஜா. 5 பைசா கூட உனக்கே தெரியாது. ₹1,00,00,000 எப்படி கொடுப்ப? கூட்டு போங்கண்ணா இவ்வளோ. டேய், வேணும்னா உன் கூட படுக்கிறேன்டா.
கொண்டாடுங்க. எனக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வரா? அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு எதுக்கு கண்ணில் தண்ணி வரணும்? நான் இப்படி வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு அன்பு, பாசம், மனிதாபிமானம் எதுவுமே இல்லை. பணம் பணம் பணம். இந்த ஜென்மத்தில் எனக்கு பணம் மட்டும்தான் வேணும். பணம் பணம் பணம். டீ குடிங்க. அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். குடிங்க குடிங்க ப்ளீஸ். நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா முகத்தை கூட பார்த்ததில்ல. எப்படி வாழணும்னு கூட தெரியாது. வயிற்று பசிக்காக சாப்பாடு கேட்டால் வெளியே துரத்துனாங்க. பசியால் எத்தனையோ நாள் அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன். இதோ இந்த ஆறு தான் தாய் மாதிரி என் பசியை போக்குச்சு. மீனுங்களை சாப்பிட்டுட்டே வளர்ந்துட்டேன். அதனால தான் மனுஷங்க மேலே பாசம், அன்பு எல்லாம் சின்ன வயசுல செத்து போச்சு. எனக்கு கவலை வந்து ஆகாயத்தை பார்த்து அழுவேன். பணம் இருந்தால் அதை நல்லா செலவு பண்ணுவேன். என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இதுதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் வாழ்க்கையில் முறை உன் பேச்சை கேட்டுட்டு என் கண்ணு ரெண்டும் கலங்கி போச்சு. உனக்காக என் உயிரையே கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சொல்லு, அவங்க யாரு? உன்னை எதுக்கு கொல்ல நினைச்சாங்க? உனக்கும் அந்த ரெட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கீர்த்தி, அப்படி பார்க்காத. இப்ப சொல்றேன், உனக்காக என் உயிரை பணையம் வச்சாவது உன்னை நான் காப்பாத்துவேன். நம்பளல்ல? சரி, வண்டியில் ஏறு. உன்னை ஹைவேல விட்டுறேன். உனக்கு எங்கே தோணுதோ அங்கே போ. ராஜா, ஒரு நிமிஷம். எங்க அப்பா, அவர் பேரு வீராசாமி. தயவு செஞ்சு என் பசங்களை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உனக்கு பதவி வேணும்னா நான் ராஜினாமா பண்ணிடுறேன்.
நீ சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணு உன்ன மாதிரி நல்லவன் இல்லப்பா. நான் முரண கெஞ்சி கூத்தாடி வாங்குறது எனக்கு பழக்கம் இல்ல வீராசாமி. எனக்கு வேணும்னா கொன்னாவது பறிச்சிருவேன். ஓடி போயிரு தங்கச்சி, சீக்கிரமா போயிரு. அவன் எந்த பவருக்காக உங்கள் ஆளுங்களை கொண்டானோ அந்த பவர் அவனுக்கு கிடைக்காம பண்ணும். எப்படி? நீங்கள் எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு அந்த பவரை வச்சு அவங்கள கொன்னா அப்போ உங்கள் ஆட்களோட ஆத்மா சாந்தி அடையும். அரசியலா? வேண்டாம் ராஜா. நான் தான் இருக்கேன்ல, நீங்கள் தைரியமாக நில்லுங்க. முக்கிய செய்திகள். அத்திப்பட்டி அரசியல்ல ஆளுங்கட்சியினால பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத விதமாக வீராசாமியின் மகள் கீர்த்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான ரெட்டியை எதிர்த்து போட்டியிட போகிறார். அத்திப்பட்டி அரசியல் களமானது தற்போது சூடு பிடித்துள்ளதாக ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்திப்பட்டி அரசியல் தொகுதியில இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில கீர்த்தி அவர்கள் ரெட்டி எதிர்த்து அதிக வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்துல வெற்றி பெற்று மக்களின் கவனத்தையே ஈர்த்திருக்காங்க. கீர்த்தி எனும் நான் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலின் மேல் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என, இந்திய நாட்டின் நேர்மையையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பேன் என, தமிழ்நாட்டின் மாநில அமைச்சராக என் கடமையை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நிறைவேற்றுவேன் என, பாரபட்சம் மற்றும் கோபம், பயம், வெறுப்பு எதுவும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி மக்கள் அனைவருக்கும் நல்லதே செய்வேன் என தெய்வ சாட்சியாக சத்தியம் செய்கிறேன். ஹோம் மினிஸ்டர் மேடம், நீங்க என்ன இந்த பக்கம்? இதை வாங்கிக்கோ. வேணாங்க. ஒரு காலத்தில் பணம் தான் என்னோட தேவைன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இதோட தேவை என்னை விட மக்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. மக்கள் உங்களை நம்பி ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதை மக்களோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. வாங்கிக்கோங்க. சரி, நீ சொல்றத நான் செய்றேன். நான் சொல்றத நீ செய்வியா? என்ன என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஹலோ மேடம், நீங்கள் இப்போ ஹோம் மினிஸ்டர், நான் சாதாரண டாக்ஸி டிரைவர். இதோ நான் இங்கே மீனை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டே வாழ்ந்துருவேன். இங்க பாரு ராஜா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன மேடம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். நீயும் ஹக் பண்ணு.
உன்னோட பகைக்கு கவலைக்கு பயத்துக்கு பதில் உன் எதிரில் இருக்க கீர்த்தி. இதுக்கு முடிவு கட்டு கீர்த்தி. ராஜா 50 லட்சம் கொடுத்து என் அழிவுக்கு நானே காரணமா மாறிட்டேன். பதவியில இருந்து மக்களை 10 வருஷம் ஆளலாம்னு நினைச்சேன். நீ என் உயிரையே பறிக்க பாக்குறியப்பா. உன்ன டேய், இவனோட பாடிய அத்து பெட்டிக்கு நடுவுல புதைச்சிருங்கடா. சரிங்கம்மா.